மக்களை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மேக்சிமம் ஹோட்டல்ஸை ஓபன் பண்ணணும். பாதஞ்சல யோக சூத்திரத்தில் ஒரு கதை சொல்றார். ஆகாரத்துக்காக ஒரு குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் காட்டு வழியா போயிட்டு இருக்கா. ஒரு குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் காட்டு வழியா போயிட்டு இருக்கா. நல்ல இருட்டு வேலை, அவளுக்கா பசி. எங்கேயாவது காட்டுல என்ன கிடைக்கும்னா, காட்டுக்கு நடுவில் ஒரு குடிசை வெளிச்சம் தெரியுது. சரி, யாரோ ஒரு மகரிஷி தப்போவனம் ஆசிரமம் போல இருக்கு, சாது இருக்கார், அங்க போய் சாப்பிடலாம்னு போனா அங்க ஒருத்தர் இருந்தார். இருட்டு வேலை, அப்பெல்லாம் இந்த மாதிரி லைட்லாம் போட்டுருப்பாளா, இருட்டு வேலை. வாங்க சுவாமின்னு உபச்சாரம் பண்ணார். உபச்சாரம் பண்ணி அவளுக்கு சாப்பிட கொடுத்தார். தேனும் தினைமாவும் கொடுத்தார். குரு சாப்பிட்டார். சிஷ்யன் சொன்னா, எனக்கு இன்னைக்கு வயிறு அப்செட் ஆயிடுது, ஸ்டமக் அப்செட் ஆயிருக்கு, ஸோ நான் ஒரு டம்ளர் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்றேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். குரு மட்டும் சாப்பிட்டார், சிஷ்யன் சாப்பிடல. குரு சாப்பிட்ட பிறகு அந்த ஆசிரமத்தில் இருக்கிறத அவர் சாப்பிட்டார். ராத்திரி நல்ல மழை பெஞ்சது, ராத்திரி அங்கே இருந்தாவா. மறுநாள் காலத்தால பொழுது விடிஞ்சது. அவ கிளம்பினா. அவரை பார்த்தா தபஸ்வி மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தார் அவர். ஒரு பார்த்தா ஒரு மகரிஷி மாதிரி இல்லை, வெளிச்சம் வந்தப்பறம் அவரை பார்த்தா மகரிஷி மாதிரி இல்லை, டிஃபரெண்டா இருந்தார். ஓகேனா கிளம்பினா. கொஞ்சம் தூரம் போனா கங்கா நதி ஓடிந்து. கங்கா நதியில போய் தீர்த்தாமாடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ண. கார்த்தால அனுஷ்டானம் பண்ணணும் இல்லையும், போய் தீர்த்தாமன். முதல்ல குரு இறங்கி தீர்த்தாமட்டு. தீர்த்தாமடிச்சே குரு ஐயோ ஐயோன்னு கத்தினார். சிஷ்யம் பயந்து போயிட்டாங்க. முதல்ல இழுத்து விட்டா இல்லை சுழல்ல மாட்டேன்ட்டாரா, என்ன விஷயம்? கரைக்கு ஓடி வந்தார். ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் பெரிய பாபம் பண்ணிட்டேன், பெரிய பாபம் பண்ணிட்டேன். என்ன விஷயம், என்ன சுவாமி, ஏன் இப்படிப்பா, என்ன சொல்லிடு? இல்லடா, நேற்று ராத்திரி நாம ஒரு ஆசிரமத்தில் தங்கினோமே, ஒரு வீட்டில் தங்கினோமே, அந்த வீட்டிலேருந்து ஒரு பெரிய வெள்ளித்தாம்பாளத்தை நான் திருடி வந்துட்டேன். சிஷ்யனுக்கு தூக்கி வாரி போடுது. நமக்கு எவ்வளோ சொல்லி வச்சார் ஆச்சாரின்னு, இதை சொல்லியே வைக்கலையே. எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், இந்த சமாச்சாரத்தை நமக்கு சொல்லியே கொடுக்கலையே சுவாமின்னு. ஏண்டா எனக்கு கிண்டல் பண்றதுக்கு இதுவா சமயம்? என்ன சுவாமி சொல்லி? ஆமாண்டா ஆமா, நான் ஒரு வெள்ளி தாம்பாளத்தை திருடிட்டு வந்துட்டேன். ஐயோ, இதை கொண்டு போய் முதல்ல அவன் கிட்ட கொடுத்துட்டு வாங்க. என்ன சுவாமி இதுன்னு? நீ போய் கொடுத்துருவான்னு. அவன் அங்கேருந்து தாம்பாளத்தை தூக்கின்னு வந்தான். தூக்கின்னு வந்தா அங்க வாசல்ல அவர் உட்காந்துருக்க அந்த எஜமானன். இவன் பார்த்து ராத்திரி இருட்டு, கண்ணு தெரியல. சுவாமி குருஜி தன்னுடைய பிக்ஷா பாத்திரம் நினைச்சுண்டு, பிக்ஷா பாத்திரம் இல்லை, பிக்ஷாப்பரில் போட்டு போற பாத்திரம் இது, அவ்வளவு பெரிய தட்டு இது. இவர் பிக்ஷா பாத்திரம்னு கதை அடிக்கிறார். எத்தையோ சொல்லி இது மாதிரி வந்துட்டார். அவன் சொன்னான், அமைதியா அவன் சொன்னான், நேற்று உங்க குருநாதர் எடுத்து வைக்கச்சேவே நான் பார்த்துட்டேன். அவன் சொன்னான், என்னை மன்னிச்சிருங்கோ, நான் ஒரு பெரிய திருடன், நாட்டில் இருந்தா கையில பிடிபட போறேன்றதுக்கோசரம் தான் அந்த காட்டில் தங்கியிருக்கேன் நான். இவன் பார்த்தா சிஷ்யன், என்ன அக்கிரமம், ஒழுங்கா இருந்த குருநாதர் திருடன் ஆயிட்டார். திருடன் இப்ப சாத்தியங்கள் ஆயிட்டான், பேசாம குருநாதரை மாத்தி விடலாமா? இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுதான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம குருநாதரை மாத்திக்கிறது, அவ்வளவு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி மாத்திக்கலாமா? இல்ல இல்ல, குருவினுடைய காணிக்கை இது, நான் குருநாதருக்கு சமர்ப்பித்த காணிக்கையா இருக்கட்டும், ஆகையால கொண்டு போய் சமர்ப்பிச்சிடணும். ஒண்ணுமே புரியல அவனுக்கு. அப்புறம் குரு கிட்ட வந்தான், ஒரிஜினல் குரு கிட்ட. என்ன சுவாமி இது, ஒழுங்கா இருந்த நீர் திருடனா போயிட்டு இது திருடனா இருந்தவன் பரம சாத்திகனா ஆயிட்டான், இந்த மேஜிக் எப்படி நடந்தது? அது சரி, திருடி நீர் அதை அப்படியே ரீடைன் பண்ண வேண்டியது தானே, அதை விட்டுட்டு தட்டை திருப்பி கொடுத்து மறுபடியும் எப்படி சாத்திகமா மாறினீர்? இதான் கேள்வி. கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இது. அற்புதமான சமாச்சாரம் இது. அவர் சொன்னார், அவன் திருடனா அப்படின்னு கேட்டார் குரு. முதல்ல அந்த வீட்டில் இருந்தவன் தபஸ்வி இல்ல, அவன் ஒரு திருடனா? ஆமா சுவாமி, அவன் தான் திருடன் சொன்னான். பாரா, திருடன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதனுடைய பலன் என்னுடைய புத்தி திருட்டு புத்தியாக மாறியது. ஆகாரம் ஒரு திருடன் வீட்டில் சாப்பிட்டேன், அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனால, அவனுடைய திரவியத்தை சாப்பிட்டதுனால என் புத்தி பாபத்தை பண்ணிச்சு. சிஷ்ய சாப்பிடலையே, அவன் தான் தீர்த்தம் மட்டும் தான் சாப்பிட்டான். சரி, திருடை எப்படி சாத்திக்கிறான்? இந்த ஆச்சாரியன் சாப்பிட்ட பிறகு மிகுதியைத்தானே அவன் சாப்பிட்டான். பாகவத பிரசாரத்துடைய மகிமையினால அவனுக்கு சாத்திக புத்தி வந்தது. அந்த பாகவத பிரசாரத்தினுடைய மகிமையினால அவனுக்கு சாத்திக புத்தி வந்தது. சரி, மறுபடியும் உனக்கு எப்படி நல்ல புத்தி வந்ததுனர்? ஏண்டா, ராத்திரி சாப்பிட்டேன், கார்த்தலுவம் வந்தாச்சு, வயத்துல ஜீரணமாச்சு, கங்கையில முழுகி இருந்தா பாவம் போச்சு, புத்தி தெளிஞ்சிரு, அதனால தட்டை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திருவாஸ்மிருதி. மக்களை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மேக்சிமம் ஹோட்டல்ஸை ஓபன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். மக்களுடைய மனோபாவத்தை கெடுப்பதற்கு, அவர்களுக்கு எந்த விதமான நல்ல சத்காரியத்திலையும் ஈடுபாடு இல்லாமல், சந்திசாவித்திரி இல்லாமல் ஜனங்க பாழா போறதுக்கு என்ன வழியினர்? தெருவுக்கு தெரு 10 ஹோட்டலை திறக்கலாம். இது நான் சொல்லல, சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதிக்கும். எவ்வளோ ஜனங்க வெளியில போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாளோ, ஆகாரம் துஷ்டமா போறதோ, அதுல இருந்து அவன் புத்தி, நல்ல புத்தி வரவே வராது, சாத்வீகமான புத்தி வரவே வராது. பாகவதஸ்யான்னம்னு, ஏய் துரியோதனா, உன் வீட்டுல சாப்பிட்டா அந்த குருநாதர் நிலைமை தான் எனக்கு பெறுவான்.
பெருமாள் சொன்னார், நான் திருப்பி கூட கொடுக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, பர்மனண்டா அதை வச்சுருவேன். அந்த மாதிரி புத்தி மாறிடும். ஆனால் விதுராண்ணானி புபுஜே சுச்சீனி குணம். என்ன பதம்! வியாசர் சொக்கி போறார் அந்த மகாபாரத ஸ்லோகத்தை சொல்லிச்சு. சுச்சீனி குணவந்திச்ச, சுத்தமான அந்த பிரசாதம், குணத்தோடு கூடிய பிரசாதம். என்ன குணம்? சாத்வீகமான மனோபாவத்தை வளர்க்கக்கூடியதான அந்த பிரசாதம்.